Hi, welcome to Sanagi. It's me Ken here and இன்னைக்கு 20th century boys mangaவோட chapter 98 ல இருந்து 108 வரைக்கும் பார்த்திரலாம். ஃபைனல் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா மாக்குன் அந்த போலீஸை கொண்டு எஸ்கேப் ஆயிடுவான். and அது மட்டும் இல்லாம மாஃபியா மெம்பர்ஸ்லாம் சர்ச்சை சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க. and கானா அங்க இருந்து எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுக்க ட்ரை பண்ணுவா. பட் இந்த கலவரத்துல அந்த இடத்துல இருந்து எல்லாரும் செதறி ஓட ஆரம்பிப்பாங்க. பட் யூகிஜி கானா and ஒச்சோ மூணு பேருமே ஒன்னு சேர்ந்துருவாங்க. இந்த நேரத்துல சர்ச்சில் என்ன இருக்குன்னா போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு இல்லையா, அதனால போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சோ மாஃபியா மெம்பர்ஸ்லாம் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போலீஸ் வந்ததை பார்த்தோன்னா ஒச்சோ and ககுட்டா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து எஸ்கேப் ஆவாங்க. ஏன்னா இவங்க இப்ப போய் காணாம மீட் பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிரும் இல்லையா, அதனால எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் ககுட்டா என்ன கேட்பான் அப்படின்னா, நீ அந்த பொண்ணை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒச்சோ கேட்பான். அதுக்கு ஒச்சோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஆமா பட் இப்ப நம்மளுக்கு அவகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல, யூகிஜி அவளை பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதே நேரத்தில் சர்ச்சுக்குள்ள என்ன ஆகும்னா மாஃபியா லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அந்த இடத்தோட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் காணா வந்து அவங்க கிட்ட கேட்பா, நீங்க என்ன சொல்றீங்க, நம்மளாம் ஒன்னு சேர்ந்து செயல்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்தை எதிர்த்து சண்டை போறதுக்கு பதிலாக நம்மளாம் ஒன்னு சேர்ந்து நம்மளோட உயிரை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஃபியா லீடர்ஸ் எல்லாம் காணா சொன்னதை அக்செப்ட் பண்ணி காணா டீம்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப கரெக்டா போலீஸும் சர்ச்சுக்குள்ள என்டர் ஆயிடுவாங்க. அப்பதான் சோனோ இருப்பான் இல்லையா, சோனோ சர்ச்சுக்குள்ள தான் இருப்பான். அவன் போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இங்க நடந்த எல்லாத்தையுமே பார்த்தேன், அந்த போலீஸ் மாக்குபே என்ன கொல்ல ட்ரை பண்ணா, பட் அவன் தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சோனோ சொல்லிடுவான். அண்ட் இதையும் போலீஸ் நம்பிடுவாங்க. போலீஸ் நம்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே சோனோவே சொல்றான், சோனோ சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சர்ச்சில் எல்லா இன்சிடென்ட்டும் நடந்து முடிஞ்சிருது. அண்ட் அதுக்கப்புறமா கானா அண்ட் யூகிஜி ஒரு ராமன் ஷாப்புக்கு போயிட்டு ராமன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் யூகிஜி என்ன சொல்லுவான் அப்படின்னா, கானா இதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்காத, நீ பண்றதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. பட் கானா என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆன்டி நீங்க கோலையா மாறிட்டீங்க, நீங்க பழைய யூகிஜி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் யூகிஜி என்ன சொல்லுவா அப்படின்னா, ஒச்சோ மறுபடியும் வந்துட்டான், அவன் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கான், என்னாலையும் சண்டை போட முடியும், எனக்குள்ளயும் தெம்பு இருக்கு, ஆனா அதை விட பெரிய பொறுப்பு எனக்கு கெஞ்சி கொடுத்துட்டு போயிருக்கான், அவன் என்கிட்ட உன்னை பாதுகாக்க சொன்னான் கானா, எனக்கு அதுதான் முக்கியம், அவன் உன்னை என்கிட்ட கொடுக்கும்போது நீ அவனோட அக்கா பொண்ணா தான் இருந்த, ஆனா நான் உன்னை வளர்த்ததுக்கு அப்புறமா நீ என்னோட பொண்ணாயிட்ட கானா, எப்படி என்னால என் கண்ணு முன்னாடி என்னோட பொண்ணு சாகிறத பார்க்க முடியும், நான் என்ன ஆனாலும் என்னோட பொண்ணை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகிஜி அழுவா. அப்பதான் கானாக்கு புரிய வரும் யூகிஜி எந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா ராபர்ட் ஜான்சனோட ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த ராபர்ட் ஜான்சனும் ரியல் லைஃப்ல வாழ்ந்த ஒரு பர்சன் தான். இவர் தான் ராக் அண்ட் ரோல் மியூசிக்கு அடித்தளம் போட்டவர்னு சொல்லலாம். அண்ட் இவரை பத்தி ஒரு பழங்கால கதை ஒன்று இருக்கும். அதாவது இவரோட சோலை டெவில் கிட்ட ட்ரேட் பண்ணி தான் 29 பாட்டு கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த பாட்டை பாடினதால தான் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாரு. அண்ட் அந்த சாங்ஸ் தான் ராக் அண்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு புது ஜேர்னரே இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பட் அவர் 27 வயசுலயே இறந்திருப்பாரு. இது எதனால அப்படின்னா, அவரோட சோலை டெவில் கிட்ட ட்ரேட் பண்ணி இந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாரு இல்லையா, அதனால அந்த டெவிலே அவரோட உயிரை பறிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லப்படும். பட் இவர் தான் நம்ம கேட்கிற ராக் அண்ட் ரோல் மியூசிக்கை ஆரம்பிச்சு வச்சவரு. இவரை பத்தி எதுக்காக சொல்றாங்க அண்ட் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோரியில நான் எல்லா இம்பார்ட்டன்ட் கதையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி சொல்ற சின்ன சின்ன கதைகள் கூட ஃபியூச்சர்ல கனெக்ட் ஆகும், அதுக்காக தான். அண்ட் மாங்கா படிச்சவங்களுக்கு தெரியும். சோ நம்ம வெயிட் பண்ணி ஃபியூச்சர்ல பார்ப்போம் எதுக்காக இந்த கதையை சொன்னாங்க அண்ட் எதுக்காக இந்த டெவில் கான்ட்ராக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் கொசுமி இருப்பா இல்லையா, அவ எங்க போவா அப்படின்னா, அவளோட ஃபேவரட் பேண்டான எரோசம்ஸோட கான்சர்ட்டுக்கு போவா. அந்த கான்சர்ட்டை போயிட்டு என்ஜாய் பண்ணுவா. அதுக்கப்புறமா அந்த கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளோட ஃபேவரட் கிட்டாரிஸ்ட் அங்க இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா வேற ஒரு கிட்டாரிஸ்ட் தான் அந்த பேண்ட்ல வாசிக்கிட்டு இருப்பான். கொசுமி போயிட்டு அந்த பேண்ட் மெம்பர்ஸ் கிட்ட கேட்பா, பழைய கிட்டாரிஸ்ட் என்னாச்சு, அவர் ஏன் இந்த டீம்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கிட்டாரிஸ்ட் பைத்தியக்காரத்தனமா செயல்பட ஆரம்பிச்சிட்டான், அவன் ஏதோ டெவில் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு நிறைய மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டதா சொல்லி நிறைய மியூசிக் என்கிட்ட வாசிச்சு காமிச்சான். அந்த மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவனோட கிட்டார் ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு, பட் அது எங்க டீமுக்கு செட் ஆகல. அது மட்டும் இல்லாம நாங்க கான்சர்ட் பண்ணும்போதுலாம் அவன் எங்களுக்கு ஏத்த மாதிரி வாசிக்காம அவன் இஷ்டத்துக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அதனால அவன் எங்க டீமுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டீம் விட்டு துரத்திட்டோம். அது மட்டும் இல்லாம அவன் ரீசெண்டா டெவில் என்ன எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டான், அதனால அவனை டீம் விட்டு அமைச்சிட்டு புது கிட்டாரிஸ்ட சேர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு கொசுமிக்கு ஒன்றும் புரியாது. அப்பதான் திடீர்னு கொசுமி எந்திரிப்பா. சோ இவ்வளவு கொசுமி இதை ஒரு கனவா தான் கண்டுகிட்டு இருப்பா. அண்ட் கொசுமி கண்முழிச்சோன்னா என்ன யோசிப்பா அப்படின்னா, நான் இன்னும் டொமோட்டோச்சி லேண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. பார்த்தா அவளோட வீட்டுல இருப்பா. ஏன்னா கொசுமிக்கு அந்த இடத்துல நடந்த எஜுகேஷனல் ட்ரைனிங் வந்து முடிஞ்சிருக்கும், அதனால கொசுமியை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட்ல கொசுமியோட மெமரி கம்ப்ளீட்டா வைப் ஆயிடுச்சு அண்ட் கொசுமி கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டுட்டா அப்படின்னு நினைச்சுதான் கொசுமியா அவளோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. பட் கொசுமிக்கு கொஞ்சம் மெமரி இருக்கும், அவளுக்கு ஃபுல்லா மெமரி ரீகவர் ஆயிருக்காது. இந்த மாதிரி எந்த விஷயமும் கொசுமிக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா, பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொசுமிக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதாவது ஃப்ரெண்டோட ஃபேஸ். சோ கொசுமி ஃப்ரெண்டோட மூஞ்ச பாத்திருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மூஞ்ச நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, அது எப்படி என்னால மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அண்ட் அடுத்த நாள் கொசுமி ஸ்கூலுக்கு போவா. ஸ்கூலுக்கு போயிட்டு அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, நீ ரொம்ப லக்கி, உனக்கு டொமோட்டோச்சி லேண்ட்ல ட்ரைனிங் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறமா உனக்கு பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் ஈஸியா இடம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கானா அந்த இடத்துல நடந்து வருவா. அதை பார்த்தோன்னே கொசுமியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, கானா வரா அப்படின்னு சொல்லுவா. உடனே கொசுமி என்ன பண்ணுவானா, கானா கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. ஏன்னா கொசுமிக்கு கானா பத்தி நல்லாவே தெரியும், கானாக்கும் கெஞ்சியோட டீமுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரியும். பட் அந்த டொமோட்டோச்சி லேண்ட்ல நடந்த எல்லாமே கொசுமியோட மெமரியில இருந்து வைப் ஆயிருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதனால கொசுமி என்ன பண்ணுவானா, கானா கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா. அது மட்டும் இல்லாம கொசுமிக்கு யோஷியோட ஞாபகமும் இருக்காது, அவளுக்கு ஜஸ்ட் ஒருத்தன் பெரிய கண்ணாடி போட்டிருப்பான் அப்படிங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குமே தவிர யோஷியோட பேரு அண்ட் யோஷி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. உடனே அவ கானா கிட்ட என்ன கேட்பா அப்படின்னா, உனக்கு அந்த பெரிய கண்ணாடி போட்டிருக்க பையனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் கானாக்கு ஒன்றும் புரியாது. கானா என்ன நினைப்பா அப்படின்னா, இவங்க நம்மள கலாய்க்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கானா அவங்களை மிரட்டி விட்டு அந்த இடத்துட்டு போயிடுவா. பட் கொசுமி கானா விட மாட்டான். அவ என்ன நினைப்பா அப்படின்னா, கானா மூலியமா மட்டும் தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும், அங்க
என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் காணா மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா. அந்த மாதிரி அவ டெய்லியும் காணாவை ஃபாலோ பண்ணுவா. அப்பதான் அவளுக்கு தெரிய வரும் காணா மாஃபியா டீம் கூட சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காணா என்ன பண்ணுவானா, இந்த மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட போயிட்டு ஏதோ பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பா. கொசுமிக்கு ஒன்னும் புரியாது எதுக்காக இவ மாஃபியா கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காணாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பதான் ஒரு நாள் காணா காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது கொசுமியும் அந்த இடத்துக்கு போவா. அந்த காஃபி ஷாப்ல ஃப்ரெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு டிவில பிளே ஆகும். அதை பார்த்தோன்னா காணா சமகாண்டாயிடுவா. அவ அந்த ஷாப் ஓனர் கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, இப்போ நீங்க இந்த பாட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. அண்ட் கொசுமிக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்டோன்னா கொசுமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா டொமோடாச்சி லேண்ட்ல நடந்த ஞாபகம் வரும். அந்த இடத்துல அவளுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த VR கேம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொசுமிக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்பதான் கொசுமி என்ன பண்ணுவானா, இதான் கரெக்டான டைம் நம்ம காணா கிட்ட பேசி நம்மளுக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ காணா கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு டகாசுகி வந்துருவா. டகாசுகி வந்து கொசுமியை தடுத்து நிறுத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அப்பத்துல இருந்தே அந்த சந்தேகம் இருந்துச்சு, நீ கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணப்படல, உனக்கு இன்னும் பழசு எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி டகாசுகி கேட்பா. பட் கொசுமி மழுப்புவா. அவ என்ன சொல்லுவானா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் டகாசுகி என்ன சொல்லுவானா, உன்னால என்கிட்ட தப்பிக்க முடியாது, நாங்க உன்னை டொமோடாச்சி வேர்ல்டு கூட்டு போறோம், அங்க போயிட்டு உன்னோட மெமரியை கம்ப்ளீட்டா வைப் பண்ணி உன்னை மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி டகாசுகி சொல்லுவா. இதை கேட்டோன்னா கொசுமி செம ஷாக் ஆயிடுவா. கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நான் ஃப்ரெண்டை நம்புறேன், ஃப்ரெண்டு தான் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருப்பா. உடனே டகாசுகி என்ன சொல்லுவா அப்படின்னா, நடிக்காத, எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, உன்னை நாங்க கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ யாருக்கோ கால் பண்ணுவா. கால் பண்ணி என்ன கேட்பா அப்படின்னா, டொமோடாச்சி வேர்ல்டுக்கு இன்னொரு பொண்ணு நம்ம கூட்டு போனோம், அதுக்கு சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் அந்த கால்ல பேசினவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த பேட்ச் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிட்டாங்க, இதுக்கப்புறமா இந்த பேட்ச்ல ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண முடியாது, நம்ம அடுத்த பேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான். இது கேட்டோன்னா டகாசுகி கொசுமி கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, உனக்கு அதிர்ஷ்டம் தான், இப்போ நம்மளால டொமோடாச்சி வேர்ல்டுக்கு போக முடியாது, ஆனா கூடி சீக்கிரம் உன்னை நாங்க அங்க கூட்டு போவோம், அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இரு, ஆனா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு டகாசுகி அந்த இடத்து விட்டு போயிடுவா. கொசுமி இது கேட்டோன்னு செம ஷாக் ஆயிடுவா. அவ என்ன யோசிப்பா அப்படின்னா, மறுபடியும் நம்ம டொமோடாச்சி வேர்ல்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட உயிருக்கே ஆபத்து, நம்மள கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி பயத்திலே இருப்பா. இதே நேரத்துல யூகிஜி இருப்பா, அவ போயிட்டு காடை மீட் பண்ணுவா. காடை மீட் பண்ணி என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க எங்களோட ஃப்ரெண்டா இல்ல எனிமியான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்பா. உடனே காட் என்ன சொல்லுவாருன்னா, நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது யூகிஜி என்ன சொல்லுவானா, என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நான் இப்ப மறுபடியும் சண்டை போட தயாராயிட்டேன், ஆனா அதுக்கு உங்களால மட்டும் தான் உதவ முடியும், ஏன்னா உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யூகிஜி சொல்லுவா. சோ இப்போ யூகிஜி, காட், மாஃபியா மெம்பர்ஸ் அண்ட் கானா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா. அண்ட் அன்னைக்கு நைட் கொசுமி இருப்பாளியா, அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா, இதுக்கப்புறமா என்ன டொமோடாச்சி வேர்ல்டுக்கு யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் போக மாட்டேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பட் கொசுமியோட அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டொமோடாச்சி வேர்ல்டுக்கு போய் படிக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நாங்க எப்படி வேண்டாம்னு சொல்லுவோம், நீ அங்க போய் படி, உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும், ஃப்ரெண்ட் நம்மள கூட்டு போய் பிரெயின் வாஷ் பண்றான், ஆனா நம்மளோட பேரண்ட்ஸ் அவன் ஆல்ரெடி பிரெயின் வாஷ் தான் பண்ணி வச்சிருக்கான், இவங்க யாருமே ஃப்ரெண்ட் கெட்டவன் நம்ப மாட்டாங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி வருத்தப்பட்டு அவளோட ரூமுக்கு போவா. அப்பதான் கொசுமிக்கு அவளோட ரூம்ல அந்த ஐடி கார்டு கிடைக்கும், அதாவது யோஷி ஒரு ஐடி கார்டு கொடுத்திருப்பான் இல்லையா, அது கிடைக்கும். அதை பார்த்தோன்னா கொசுமிக்கு யோஷியை பத்தி ஞாபகம் வரும். அண்ட் அந்த ஐடி கார்டு பின்னாடி யோஷி ஒரு எமர்ஜென்சி நம்பர் எழுதி கொடுத்திருப்பான். உடனே கொசுமி என்ன யோசிப்பா அப்படின்னா, நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணி யோஷியோட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டுல ஒரு லொகேஷன் இருக்கும், அந்த லொகேஷனுக்கு அடுத்த நாள் காலையில போவா. அந்த லொகேஷன்ல போய் பார்த்தா ஒரு ஃபோன் பூத் மட்டும் தான் இருக்கும். அண்ட் அந்த எமர்ஜென்சி நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் அந்த ஃபோன் பூத்ல போட்டோன்னே யோஷி கால் எடுப்பான். கொசுமி என்ன கேட்பா அப்படின்னா, நீங்க தான் யோஷியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அது யோஷி என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆமா நீ மட்டும் தான் தனியா வந்திருக்கியா, இல்ல உன்னை யாரும் ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல என்ன யாரும் ஃபாலோ பண்ணல, எனக்கு அந்த டொமோடாச்சி லேண்ட்ல நடந்த கொஞ்சம் விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, ஆனா மறுபடியும் என்ன டொமோடாச்சி வேர்ல்டு கூட்டு போறாங்களா, எனக்கு பயமா இருக்கு, என்ன நீங்க தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே யோஷி என்ன சொல்லுவா அப்படின்னா, நாங்களும் டொமோடாச்சி வேர்ல்டுக்கு போக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களோட ஒரு ஆள் உள்ள இருந்தா அப்படின்னா அது எங்களுக்கு தான் நல்லது, நீ டொமோடாச்சி வேர்ல்டுக்கு போன அப்படின்னா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம், நாங்க அந்த இடத்துக்கு வந்து உன்னை காப்பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி யோஷி சொல்லுவான். இதை கேட்டோன்னா கொசுமி சமஷாக் ஆயிடுவா. என்ன சொல்லுவா அப்படின்னா, நாங்க போகவே கூடாதுன்னு சொல்றேன், நீங்க நாங்க போக சொல்றீங்களே, உங்களால மட்டும் தான் என்ன காப்பாத்த முடியும்னு நினைச்சா, இப்ப நீங்களே இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அப்புறம் யோஷி என்ன கேட்பா அப்படின்னா, நீ ஃப்ரெண்டோட மூஞ்ச பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆமா நான் அந்த மூஞ்ச பார்த்தேன், ஆனா என்னோட வாழ்க்கையிலே பார்த்த ஒரு கொடூரமான மூஞ்சி அது, என்னால அந்த மூஞ்ச மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கொசுமி சொல்லுவா. உடனே யோஷி என்ன சொல்லுவானா, நீ டொமோடாச்சி வேர்ல்டுக்கு வந்து அப்படின்னா நாங்க உன்னை பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத, அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். பட் கொசுமி என்ன சொல்லுவானா, இல்ல நான் அந்த இடத்துக்கு வரவே மாட்டேன், நான் உங்ககிட்ட உதவி கேட்கறது பதிலா கானா கிட்ட உதவி கேட்டிருக்கலாம், அவளாச்சும் எனக்கு ஏதாவது பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி கொசுமி சொல்லுவா. உடனே யோஷி என்ன சொல்லுவானா, கானாவை நீ பாத்தியா, கானா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அது கொசுமி என்ன சொல்லுவானா, அவன் நல்லா தான் இருக்கா, ஆனா என்னோட வாழ்க்கை தான் இங்க போகுது, என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே யோஷி என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் உன்னை மீட் பண்ண சீக்கிரமா வரேன், அப்படி மட்டும் நம்மளோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீ டொமோடாச்சி வேர்ல்டுக்கு வந்துரு, அங்க நான் உன்னை மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோஷி காலை கட் பண்ணிடுவான். அண்ட் கொசுமி செம ஷாக் ஆயிடுவா, என்னடா இது யாராலுமே எனக்கு உதவி பண்ண முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி வருத்தத்துல இருப்பா. அண்ட் அடுத்த நாள் கொசுமி படிக்கிற ஸ்கூல்ல என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை மத்த பசங்க போட்டு புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு அவனோட மூஞ்செல்லாம் உடச்சி பயங்கரமா அவனை தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூலோட இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் வருவாரு. அவரை பார்த்தோன்னே பசங்களாம் இந்த பையனை அடிக்கிறத விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அண்ட் அந்த டீச்சர் போயிட்டு அடிபட்டிருக்க அந்த ஸ்டூடெண்ட் பார்த்து என்ன கேட்பாரு அப்படின்னா, அவங்க ஒன்னு அவ்வளோ அடி அடிச்சாங்களே, நீ அவங்களை திருப்பி அடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க இவங்க இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்க வந்து என்ன காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இந்த வார்த்தையை கேட்டோன்னா அந்த இங்கிலீஷ் டீச்சர் அழ ஆரம்பிச்சிருவாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் தான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்க இங்கிலீஷ் டீச்சர், அதாவது கொசுமி அண்ட் கானா படிக்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருப்பாரு இவரு.
இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவர் எங்க போவார்னா கிளாஸ் எடுக்கிறதுக்காக கொசுமியோட கிளாஸுக்கு போவாரு. அவர் கிளாஸ்க்குள்ள கால் எடுத்து வச்சோன்னு கொசுமி அவரோட மூஞ்ச பார்த்து பயங்கரமா கத்துவா. கத்துனது மட்டும் இல்லாம மயக்க போட்டு விழுந்துருவா. இதை பார்த்து எல்லாருமே சமஷாக் ஆயிடுவாங்க. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கொசுமியை அந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா அங்க அட்மிட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த இங்கிலீஷ் டீச்சர் என்ன பண்ணுவார்னா அவரோட கிளாஸ் ஆரம்பிப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா நான் தான் உங்களுக்கு புதுசா வந்திருக்கேன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாரு. இதே நேரத்துல கொசுமி அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருப்பா இல்லையா அவ கண் விழிப்பா. பார்த்தா அவ பக்கத்துல கானா உட்காந்துருப்பா. அவ கானாவை பார்த்தோன்னு என்ன கேப்பா அப்படின்னா கானா நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேப்பா. அது கானா என்ன சொல்லுவானா எனக்கு கிளாஸ் ரொம்ப போர் அடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட ஹிஸ்டரி டீச்சர் கூட எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கானா ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பா. உடனே கொசுமி எந்திரிச்சு கானாவோட காலை பிடிச்சி அழ ஆரம்பிப்பா. கானா உன்னால மட்டும் தான் என்ன காப்பாற்ற முடியும், என்ன காப்பாத்து. நான் டொமோடோச்சி வேர்ல்டுக்கு போயிட்டு வந்தேன். அங்க போய் ஃப்ரெண்டை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் என்ன டொமோடோச்சி வேர்ல்டு கூட்டு போக ட்ரை பண்றாங்க. என்ன பிரெயின் வாஷ் பண்ண போறாங்க. நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. அண்ட் கானா ஒண்ணுமே புரியாது. கானா அவளை அமைதியா உட்கார சொல்லிட்டு பொறுமையா நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் கொசுமி டொமோடோச்சி வேர்ல்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே கானா கிட்ட சொல்லுவா. அப்படி சொல்லிட்டு கடைசியா கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா நான் ஃப்ரெண்டோட மூஞ்ச பார்த்தேன். அந்த மூஞ்ச என்னால மறக்கவே முடியாது. நான் பார்த்ததுலேயே ஒரு கொடூரமான மூஞ்சு அது. நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க இங்கிலீஷ் டீச்சரோட மூஞ்சி தான் அது. அவர் தான் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு கொசுமி சொல்லுவா. இதை கேட்டோன்னு கானா சமஷாக் ஆயிடுவா. அண்ட் இந்த நேரம் ஸ்கூல் விட்டுருக்கோம். எல்லா பசங்களும் கிளம்பி இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸும் கிளம்பி இருப்பாங்க. உடனே கானா என்ன திங்க் பண்றா அப்படின்னா நம்ம அந்த இங்கிலீஷ் டீச்சர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி கிட்ட நீ இங்கே இரு, நான் மறுபடியும் வந்து உன்னை மீட் பண்றேன், நீ எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கானா எங்க போவானா ஃபேக்கல்டி இருக்கிற இடத்துக்கு போவா. அதாவது டீச்சர்ஸோட ரூம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இங்கிலீஷ் டீச்சர் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் கொசுமிக்கு தனியா அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவானா அவளோட கிளாஸுக்கு நடந்து போவா. அவளோட கிளாஸ்க்குள்ள போய் பார்த்தா அங்க அந்த இங்கிலீஷ் டீச்சர் கொசுமிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த ரூம்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இங்கிலீஷ் டீச்சர் மட்டும் தான் இருப்பான். இதை பார்த்து கொசுமி சமஷாக் ஆயிடுவா. உடனே அந்த இங்கிலீஷ் டீச்சர் என்ன சொல்லுவான் அப்படின்னா கொசுமி உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்க உனக்கு கிளாஸ் எடுக்க முடியாம போயிடுமோன்னு பயந்தேன். என் பேர் தான் சடோக்கியோஷி. என்ன எல்லாருமே சடோக்கியோன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். சோ சடோக்கியோ தான் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது போக தெரிய வரும். பட் சடோக்கியோ தான் இப்போ வந்திருக்கிற இந்த இங்கிலீஷ் டீச்சர். அண்ட் கொசுமிக்கு சம பயம் ஏற்பட்டுரும். அண்ட் கொசுமி அவளுக்கு சடோக்கியோ தெரியும். அண்ட் சடோக்கியோ தான் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத வெளியே காட்டிக்க மாட்டா. ஏன்னா அப்படி மட்டும் வெளியே காட்டிக்கிட்டா அப்படின்னா சடோக்கியோ ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுவுமே தெரியாத மாதிரி சடோக்கியோ கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா கொசுமி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா நீ எப்படி வீட்டுக்கு போவ, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ கொசுமியா அவனோட கார் கிட்ட கூட்டு போவான். அண்ட் சடோக்கியோ கிட்ட 2000 GT இருக்கும். அண்ட் இந்த காரை பார்த்தோன்னு கொசுமி செம்ம ஷாக் ஆயிடுவா. இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு விண்டேஜ் கார் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அண்ட் இது உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா ஆமா இது என்னோட தான், ஆனா இதை பத்தி நம்மளுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, மழை பெய்யுற மாதிரி இருக்கு, நம்ம சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமியா அவனோட கார்ல ஏத்திக்கிட்டு சடோக்கியோ கார் எடுத்துட்டு ஸ்கூல்ல விட்டு கிளம்பிடுவான். அண்ட் இதே நேரத்துல காணா இருப்பாளே அவன் என்ன பண்ணுவானா ஆபீஸ் ரூம்ல போயிட்டு சடோக்கியோ பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சடோக்கியோ நீங்க வரல, அவர் இன்னும் கிளாஸ் ரூம்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. உடனே காணா என்ன பண்ணுவானா கிளாஸ் ரூம் போய் பாப்பா. பார்த்தா அந்த இடத்துல சடோக்கியோ இருக்க மாட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம கொசுமியும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருக்க மாட்டா. உடனே கானாக்கு புரிய வந்துருது சடோக்கியோ தான் கொசுமி இங்க கூட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல சடோக்கியோ என்ன பண்ணுவானா அவனோட கார்ல கொசுமியை கூட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா கொசுமியோட வீட்டுக்கு. அப்போ சடோக்கியோ அவனோட கார் கண்ணாடியில ஒரு பொம்மை தொங்க விட்டுருப்பான். அதை பார்த்து கொசுமி என்ன கேப்பா அப்படின்னா இது கண்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவானா இல்ல இது கண்டம் கிடையாது, இது டெட்சுஜின் 28 கண்டம் வேற இது வேற. கண்டம் ஒரு ஜெயண்ட் சூட், அதுல மக்கள் ஏறி அதை ஓட்டுவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது, இது ஒரு பியூரான ரோபோட். உனக்கு இந்த ரெட்ரோ அனிமே அண்ட் மாங்கா பத்தி எதுவும் தெரியாது இல்லையா, தெரிஞ்ச மாதிரி நடிக்காத என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சடோக்கியோ ரொம்ப ஹார்ஷா பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும் சடோக்கியோக்கு பழைய மாங்கா அண்ட் அனிமே எல்லாம் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. கொசுமி VR வேர்ல்டுல இருக்கும்போது நிறைய மாங்கா படிச்சிருப்பா. ஏன்னா அந்த பேஸ்ல இவ தனியா இருந்திருப்பா இல்லையா, அப்ப அந்த இடத்துல இருந்த மாங்கா எல்லாம் படிச்சிருப்பா. அதை ஞாபகப்படுத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா நானும் பழைய ஷோனன் மாங்கால ரீட் பண்ணிருக்கேன், நான் அஷிட்டா நோஜோ அப்படிங்கிற ஒரு சீரிஸை ரீட் பண்ணேன், எனக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொசுமி சொல்லுவா. இதை கேட்டோன்னா சடோக்கியோ செம ஷாக் ஆகி காரை நிறுத்திடுவான். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ அந்த சீரிஸ் படிச்சிருக்கியா, எனக்கு அந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த சீரிஸோட கம்ப்ளீட் கலெக்ஷன் என்கிட்ட இருக்கு, என்னோட வீட்டுல இருக்கு, நம்ம என்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை திருப்பி அவனோட வீட்டுக்கு காரை ஓட்டிட்டு போவான். இதை பார்த்தோன்னு கொசுமி பயங்கர ஷாக் ஆயிடுவா. நம்மள அவனோட வீட்டுக்கு கூட்டு போறானே, நம்ம என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி பயத்திலே உட்காந்துக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி சடோக்கியோ என்ன பண்றானா அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அவனோட வீட்டுக்குள்ள வரும்போது சடோக்கியோ என்ன சொல்லுவானா கவலைப்படாத என்னோட அம்மா இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போவாங்க. சடோக்கியோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவன் வீடு ஃபுல்லா இந்த அனிமே அண்ட் மாங்கா இது ரிலேட்டட் ஸ்டஃப்ஸ் தான் இருக்கும். எக்கச்சக்கமான மாஸ்க் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய மாங்கா சீரிஸை சடோக்கியோ கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னு கொசுமி செம ஷாக் ஆயிடுவா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனோன்னா சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ சொன்ன மாங்கா அங்க இருக்கு, அதோட கம்ப்ளீட் கலெக்ஷன் அங்க இருக்கு, நீ அதை படிச்சுக்கிட்டு நான் உனக்காக ஜூஸ் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஜூஸ் ரெடி பண்ண போவான். அப்பதான் கொசுமி என்ன பண்ணுவானா அந்த மாங்கா கலெக்ஷன் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் கொசுமி அந்த இடத்துல மாஸ்க் பாப்பா. அதாவது நார்மல் மாஸ்க் கிடையாது, ஃப்ரெண்ட் ஒரு மாஸ்க் போட்டுருமா இல்லையா அந்த மாஸ்க பாப்பா. அதை பார்த்தோன்னா அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும் சடோக்கியோ தான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு கொசுமி பின்னாடி சடோக்கியோ அந்த மாஸ்க் போட்டு நின்னுகிட்டு இருப்பான். சடோக்கியோ என்ன கேட்பான் அப்படின்னா நீ என்னோட மூஞ்ச பாத்துட்டல, நீ நான் தானே ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற, நான் தான் அத்தனை மக்களை கொன்னதான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டே கொசுமியை கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் கொசுமி பயங்கரமா பயந்துருவா, அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்புறம் சடோக்கியோ என்ன கேட்பான் அப்படின்னா சொல்லு நீ என்னோட மூஞ்ச பார்த்த இல்லையா, நான் தானே ஃப்ரெண்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு சடோக்கியோட அம்மா சடோக்கியோ கூப்பிடுவாங்க. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா ஏமா கத்துறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க அம்மாவோட ரூமுக்கு போவான். கொசுமிக்கு ஒன்னும் புரியாது. கொசுமி என்ன யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னா யாரும் கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்கல, அவனுக்கு மட்டும் எப்படி அவங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி
கொசுமி யோசிச்சுட்டு இருப்பா. அண்ட் மறுபடியும் சடோக்கி வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமிக்கு அவன் சாப்பாடு போடுவான். அண்ட் கொசுமி என்ன யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னா, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இதே நேரத்துல கானா என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, ஸ்கூல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போட்டு செமையா திட்டிக்கிட்டு இருப்பா. இந்த சடோக்கியோ யாரு, அவனோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் யாருக்குமே சடோக்கியோட அட்ரஸ் தெரியாது. இதை கேட்டோன்னா கானா சமகாண்டாயிடுவா. அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு ஒருத்தனை புதுசா டீச்சரா எடுத்திருக்கீங்க, அவனோட அட்ரஸ் கூட உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் அங்க ஒர்க் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ரெக்கார்ட்ஸ்லயுமே அவனோட அட்ரஸ் இல்ல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவ எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்கிறத ஸ்கூல் பிரின்சிபல் பாப்பாங்க. அவங்க பார்த்து கானா கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பதான் கானா நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. நம்மளோட இங்கிலீஷ் டீச்சர் கொசுமியை கிட்னாப் பண்ணிட்டாரு, நம்ம கொசுமியை காப்பாத்தணும், அவரோட அட்ரஸ் எங்கேயுமே இல்லன்னு சொல்றாங்க அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு, அவரோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அவங்களோட கார்ல கானாவை கூட்டிட்டு சடோக்கியோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல சடோக்கியோட வீட்டுல கொசுமி சாப்பிட உட்கார்ந்து இருப்பா இல்லையா. அப்பதான் சடோக்கி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொசுமி நீ என்ன நினைக்கிற, நான் நல்லவனா இல்ல கெட்டவனா, உனக்கு நியூ புக் ஆஃப் ப்ராஃபஸி பத்தி தெரியும் இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள்ல நியூ வேர்ல்டு பிரசிடென்ட் வர போறாரு, நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சடோக்கி கேட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே சடோக்கி என்ன சொல்லுவானா, வரப்போற புது வேர்ல்டு பிரசிடென்டால எதை வேணாலும் பண்ண முடியும், அவர் என்ன நினைச்சாலும் அது நடக்கும், நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற, அவர் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கி கேட்பான். கொசுமி என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. திடீர்னு சடோக்கியோக்கு அவங்க அம்மா பேசுறது கேட்கும். சடோக்கியோட அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொறுமையா சாப்பிடு, கையை டேபிள் மேல வச்சுட்டு சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா சடோக்கி சமகாண்டாயிடும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியும், நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட. அப்பதான் சடோக்கியோக்கு ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இருந்து போன் வரும். அந்த போன் எடுத்தோன்னே சடோக்கியோ கிட்ட பிரின்சிபல் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கொசுமி உங்க கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு சடோக்கி என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். பட் உடனே கொசுமி என்ன பண்ணுவானா, அந்த போனை வாங்கி பிரின்சிபல் நான் இங்கே தான் இருக்கேன், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிடுவா. பட் உடனே சடோக்கி என்ன பண்ணுவானா, காலை கட் பண்ணிடுவான். காலை கட் பண்ணிட்டு அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கொசுமி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, இப்போ நம்மளுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேட் எடுப்பான். அந்த பேஸ்பால் பேட் எடுத்துட்டு என்ன சொல்லுவானா, இது நாகஷிமாவால சைன் பண்ணப்பட்ட பேட், இப்போ எனக்கு வேற வழி இல்ல, நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேட் எடுத்துட்டு நிப்பான். இதை பார்த்தோன்னா கொசுமி பயங்கரமா பயந்துருவா. என்ன யோசிப்பா அப்படின்னா, நம்ம செத்தோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் சடோக்கி அந்த பேட்டை கையில வச்சுட்டு என்ன சொல்லுவானா, இன்னையோட நான் எல்லாத்தையுமே முடிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கிற ரூமுக்கு போவான். அந்த ரூம்ல பார்த்தா வெறும் லேப்டாப் மட்டும் தான் இருக்கும். அந்த லேப்டாப்ல ஃப்ரெண்டோட மெம்பர் யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட டெய்லி செக்யூரிட்டி செக்அப்புக்கான டைம் வந்துருச்சு, நீங்க அதை அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா அந்த லேப்டாப்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்னு ப்ளே ஆயிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னா சடோக்கி சமகாண்டாயிட்டு அந்த பேட்டை வச்சு அந்த லேப்டாப் போட்டு அடின்னு அடிப்பான். அப்படி அடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதுக்கப்புறமா என்னால இதை பண்ண முடியாது, என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லேப்டாப்பை சுக்குநூறா உடைச்சிருவான். கொசுமிக்கு இதை பார்த்தோன்னு ஒண்ணுமே புரியாது, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் சடோக்கி என்ன பண்ணுவானா, அந்த லேப்டாப்பை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கொசுமியை பார்த்து, நான் நல்லவன், நான் காணாம மீட் பண்ணோம், என்ன அவகிட்ட கூட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அண்ட் கொசுமிக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் டீச்சர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் சடோக்கி என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் நல்லவன், நான் உனக்கு எல்லாத்தையுமே அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா உன்னோட பிரின்சிபல் நல்லவ கிடையாது, அவ ஃப்ரெண்டோட மெம்பர், அவளுக்கும் டொமேட்டோசி லேண்ட்ல இருக்க நிறைய பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு, கண்டிப்பா நீ இங்க இருக்கிற விஷயத்தை அவ எல்லார்கிட்டயுமே சொல்லிருப்பா, அவங்க எல்லாரும் இன்னும் இங்க வந்துகிட்டு இருப்பாங்க, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், நான் உன்னை காப்பாத்த தான் பார்த்தேன், அதனால தான் அந்த பிரின்சிபல் கிட்ட நீ இங்க இல்லன்னு போய் சொன்ன, பட் நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு போனை வாங்கி நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்ட, அவங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, கானாவால மட்டும் தான் நம்மள காப்பாத்த முடியும், கானாவோட அம்மாவும் சீக்கிரமா வர போறாங்க, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சடோக்கியோ சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு அந்த வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான பேர் வந்து கதவு தட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைரக்டர் சடோக்கியோ நீங்க கதவு தரங்க, நாங்க இங்க அந்த பொண்ணுக்காக வந்திருக்கோம், அவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சடோக்கி அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நான் இவளை அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன், நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் வெளிய இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைரக்டர் நீங்க மறந்துட்டீங்களா, நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, எங்களுக்கு அந்த பொண்ணு வேணும், அவளை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் சடோக்கி என்ன பண்ணுவானா, அவனோட கையில பெட்ரோல் கேன் எடுத்து அந்த பெட்ரோலை வீடு ஃபுல்லா ஊத்திடுவான். ஊத்திட்டு யாராவது உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை நான் கொளுத்திடுவேன், இந்த பொண்ணு என்னோட ஸ்டூடெண்ட், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இவளை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ கத்திக்கிட்டு இருப்பான். இது பார்த்தோன்னா வெளிய இருந்தவங்க ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம மட்டும் இப்ப உள்ள போனோம் அப்படின்னா சடோக்கியோ இந்த வீட்டை எரிச்சிருவாரு, நம்ம கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் கொசுமி இருப்பாளையா, அவன் என்ன கேட்பா அப்படின்னா, நீங்க எனக்காக உங்களோட வீட்டை எரிக்க துணிஞ்சிட்டீங்க, நீங்க கெட்டவரா இருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்பதான் சடோக்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது என்னோட வீடு கிடையாது, இது ஃப்ரெண்டோட வீடு, இங்க இருக்க எல்லா பொருளுமே ஃப்ரெண்டோடது தான், ஃப்ரெண்டோட ஒரிஜினல் வீடு அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட் அவனோட வீடு மாதிரியே இந்த வீடு ரெடி பண்ணான், அவனோட பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்க வச்சான், அண்ட் அதை பாத்துக்க சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டான், அண்ட் அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்ல போனோம் அப்படின்னா இது ஒரு மியூசியம், அண்ட் இந்த மியூசியமோட டைரக்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ சொல்லுவான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம சடோக்கி என்ன பண்ணுவானா, கொசுமியோ ஒரு ரூமுக்கு கூட்டு போவான். அந்த ரூமுக்கு கூட்டு போயிட்டு, உனக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா, ஃப்ரெண்டு தான் என்னோட ஒரே ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பழைய ஸ்கூல் போட்டோஸ் எல்லாம் காமிப்பான். காமிச்சிட்டு என்ன சொல்லுவானா, இந்த போட்டோஸ்ல நீ கெஞ்சியை பார்க்க முடியும், கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியும், ஈவன் கெஞ்சியோட அக்காவை கூட பார்க்க முடியும், அவங்க எல்லாரோட போட்டோவும் இங்க இருக்கு, இந்த போட்டோஸ் எல்லாம் நாங்க ஸ்கூல் டைம்ல எடுத்தது, நாங்க ஸ்கூல்ல ட்ரிப் போனப்போ அண்ட் எங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குரூப் போட்டோ எடுத்தது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், ஆனா இங்க இருக்கிற எந்த போட்டோலயுமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய போட்டோஸை காமிப்பான். அண்ட் கொசுமி அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ட் எந்த போட்டோலயுமே சடோக்கியோட மூஞ்சி தெரியாது. சடோக்கி என்ன பண்ணிருப்பானா, போட்டோ எடுக்கும்போது அவனோட மூஞ்ச மறைச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கூல்ல குரூப் போட்டோ எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த டைம் சடோக்கியோ ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருப்பான். அதனால சடோக்கியோட சின்ன வயசு மூஞ்சி எந்த ஒரு போட்டோல
போட்டோலயுமே இருந்திருக்காது. அப்பதான் சடோக்கியோட பாஸ்ட் ஸ்டோரியை சொல்லுவாங்க. சடோக்கியோ கெஞ்சியோட ஸ்கூலுக்கு சின்ன வயசுல வந்திருப்பான் இல்லையா, அப்படி வந்தப்பவே அவன் மாஸ்க் போட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இதனாலேயே நிறைய பசங்க அவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு சடோக்கியோ வருத்தப்பட்டு என்ன பண்ணுவானா, அவன் மொட்டை மாடிக்கு போயிட்டு ஏலியன்ஸ் கிட்ட பேசுவான். அவன் என்னன்னு பேசுவான் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸா நீங்களாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏலியன்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். பட் இதெல்லாம் பார்த்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சடோக்கியோ பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்க அண்ட் அடிச்சுலாம் போடுவாங்க அவனை. அப்பதான் ஒரு நாள் கெஞ்சியோட கிளாஸ் டீச்சர் இருப்பார் இல்லையா, செகிகுச்சி, அவர் வந்து சடோக்கியோக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு சடோக்கியோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க யாருமே உன்னோட ஃப்ரெண்டா இல்லனா பரவாயில்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அண்ட் சடோக்கியோ ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. சடோக்கியோ எந்த ஒரு விஷயம்னாலும் அந்த டீச்சர் கிட்ட தான் சொல்லுவான் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லாவே பில்ட் ஆயிட்டு இருக்கும். பட் என்னதான் இந்த டீச்சர் சடோக்கியோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சடோக்கியோக்கு கெஞ்சியோட டீம்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆசை இருக்கும். ஏன்னா கெஞ்சியோட டீம் சின்ன வயசுல பயங்கரமான டீம் இல்லையா, அவங்க நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சடோக்கியோ பார்த்திருப்பான். அதனால எப்படியாவது நம்ம கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஏக்கம் இருக்கும். அப்பதான் ஒரு நாள் என்ன பண்ணுவானா, சடோக்கியோ கெஞ்சியோட ஹைட் அவுட்டுக்கு போவான். அங்க போயிட்டு இந்த புக் ஆஃப் ப்ராஃபஸி இருக்கும் இல்லையா, அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். பட் சடோக்கியோக்கு முன்னாடியே யாரோ ஒரு பையன் வந்து அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப சடோக்கியோ போயிட்டு அந்த பையன் கிட்ட நானும் இந்த புக்கை படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்பதான் அந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி நீயும் படி, ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா நீ இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அண்ட் இதுக்கு சடோக்கியோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா சடோக்கியோ அண்ட் அந்த பையன் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்கூல் லைஃப் போயிட்டு இருக்கும். சடோக்கியோ நிறைய பேர் புள்ளி பண்ணுவாங்க அண்ட் அவன் அவனோட மாஸ்க் கழட்டவே மாட்டான். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது கெஞ்சியோட கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஒரு ட்ரிப்புக்கு போவாங்க. அதாவது ஸ்கூலே அரேஞ்ச் பண்ணி ஒரு ட்ரிப்புக்கு கூட்டு போவாங்க பசங்களை. அந்த ட்ரிப்ல இந்த கிளாஸ் டீச்சர் செகிகுச்சி இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே போட்டோ எடுப்பாரு. ஏன்னா இந்த ஸ்கூல் ட்ரிப்பை மெமரபிளா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. பட் எந்த போட்டோலயுமே சடோக்கியோ அவனோட மூஞ்ச காமிக்க மாட்டான். அவனோட ஃபேஸ் வந்து எப்பவுமே ஹைட் பண்ணிட்டே இருப்பான். அண்ட் இந்த மாதிரி ட்ரிப்லாம் முடிஞ்சு அவங்க வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் அந்த டீச்சர் என்ன சொல்லுவார்னா, உங்களோட போட்டோஸ் எல்லாமே வந்துடுச்சு, யார் யாருக்கு என்னென்ன போட்டோ வேணுமோ காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டோஸை நோட்டீஸ் போர்ட்ல வச்சிருவாரு. அண்ட் அதே மாதிரி நிறைய பசங்க அவங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. பட் இந்த சடோக்கியோ இருப்பான் இல்லையா, இவன் எந்த போட்டோலயுமே இருக்க மாட்டான். அதனால இவன் எந்த போட்டோவும் வாங்கவும் மாட்டான். ஏன்னா எந்த போட்டோலயும் அவனோட மூஞ்சி நல்லா தெரியாது. இந்த மாதிரி சடோக்கியோ அவனோட ஃபேஸை மறைச்சி ஸ்கூல் ஃபுல்லா வாழ்ந்ததாலேயே சடோக்கியோட உண்மையான முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட அவனோட கிளாஸ்மேட்ஸ்க்கே தெரியாது. இதுக்கப்புறமா கொஞ்ச வருஷத்துல சடோக்கியோ வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிடுவான். பட் அங்க போனாலும் சடோக்கியோ இந்த டீச்சர் இருக்கார் இல்லையா, இவர் மேல பயங்கர பாசத்தோட இருப்பான். அந்த ஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்குது, அவன் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுனானா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவன் இந்த டீச்சருக்கு லெட்டரா எழுதி போடுவான். அண்ட் அவரும் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. அவன் லெட்டர்ல என்ன எழுதி போடுவான் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல என்ன பசங்க புள்ளி பண்றாங்க, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டு லெட்டர் எழுதுவான். அதுக்கு இந்த டீச்சர் என்ன ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னா, நீ பசங்க கூட மிங்கிள் ஆக ட்ரை பண்ணணும், அவங்க கூட விளையாடு, அவங்க கூட பழக ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் லெட்டரா எழுதி சடோக்கியோக்கு அனுப்புவாரு. இந்த மாதிரி தான் சடோக்கியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்ச வருஷத்துல சடோக்கியோ என்ன பண்ணுவானா, நல்லா வளர்ந்துருப்பான். அப்போ என்ன பண்ணுவானா, நம்மளோட பழைய ஸ்கூலுக்கு போலாம், அங்க போயிட்டு நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் கிட்ட வருவான். அங்க வந்து பார்த்தா யாருக்குமே சடோக்கியோட ஞாபகம் இருக்காது. சடோக்கியோ என்ன பண்ணுவானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்து போவான். பட் யாருக்குமே சடோக்கியோட மூஞ்சி ஞாபகம் இருக்காது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது சடோக்கியோ நிறைய தடவை அந்த மாஸ்க் போட்டு தான் சுத்துவான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு போட்டோலயும் அவனோட ஃபேஸை காமிச்சிருக்க மாட்டான் இல்லையா, அதனால அவன் கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சடோக்கியோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்பதான் சடோக்கியோ என்ன பண்ணுவானா, அந்த ஸ்கூல்ல இருக்க அவனோட பழைய ஃப்ரெண்ட் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி யாருக்குமே என்ன ஞாபகம் இல்ல, ஏன் என்னாச்சு, நான் நம்மளோட ஸ்கூல் கிட்ட நடந்து வரும்போது கெஞ்சோட டீம்லாம் என்ன தாண்டி போனாங்க, அவங்களுக்கு கூட என்னோட மூஞ்சி ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்பதான் அவனோட ஃப்ரெண்ட் சடோக்கியோ கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ இந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறமா நீ இறந்துட்டு தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், அதனால தான் அவங்க யாருக்குமே உன்னோட ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னா சடோக்கியோ சமஷாக் ஆயிடுவான். எதுக்காக நான் இறந்துட்டு தான் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொன்னேன், நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் உன்னோட நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுவான். இதை கேட்டோன்னா சடோக்கியோக்கு ஒன்றும் புரியாது. சடோக்கியோ என்ன நினைப்பான் அப்படின்னா, சரி அவன் நம்மளோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவன் நம்மளோட நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருப்பான். சோ இதுதான் சடோக்கியோட வாழ்க்கை. அண்ட் அந்த ஃப்ரெண்டு சடோக்கியோட ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு போக போக தெரிய வரும். ஏன்னா இப்போ நம்மளால ரிவீல் பண்ண முடியாது. 21st Century Boys மாங்கா முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த சாப்டர் வரைக்குமே நம்மளுக்கு கிளியரா தெரியுது சடோக்கியோ கூட இருந்தது ஃபூகபே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபூகபேவும் இந்த கதையை கெஞ்சி கிட்ட சொல்லியிருப்பான். அதாவது நான் உங்களோட ஹைடோடுக்கு போயிட்டு அந்த புக்கை படிக்கும்போது சடோக்கியோ தான் என் கூட இருந்தான், நாங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து அந்த புக்கை படிச்சோம் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஃபூகபே. இப்போ சடோக்கியோட இந்த ஸ்டோரியிலையும் சடோக்கியோ அண்ட் சடோக்கியோட ஃப்ரெண்ட் அந்த புக்கை படிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது ஃபூகபே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியுது. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நான் அதை போக போக சொல்றேன். அப்போ இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவன் யாரு, ஃபூகபேவா இல்ல சடோக்கியோவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் அதை ரிவீல் பண்ண விரும்பல, கடைசியா சொல்லுவோம். இப்போதைக்கு நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி தான் சடோக்கியோட வாழ்க்கை இருந்திருக்கும். அண்ட் சடோக்கியோ இந்த கதையெல்லாம் கொசுமி கிட்ட சொல்லுவான். அவன் சொல்லிட்டு என்ன சொல்லுவானா, நீ டொமோடச்சி வேர்ல்டுல விளையாண்ட VR கேம்ல சின்ன வயசுல இருந்த கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்திருப்ப, ஆனா என்னோட மூஞ்ச மட்டும் உன்னால பார்க்க
பாத்துக்க முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட் எங்களோட போட்டோஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கேம் ரெடி பண்ணிருக்கான். அதனால போட்டோல இருந்து எல்லாரோட மூஞ்சியுமே அவனால எடுக்க முடிஞ்சு, என்னோட மூஞ்சியை தவிர. ஏன்னா நான் எந்த போட்டோக்குமே போஸ்ட் கொடுக்கல, எந்த போட்டோலயுமே என்னோட மூஞ்சி இருக்காது. அதனால தான் என்னோட இந்த அடல்ட் ஃபேஸை எடுத்து அவன் அந்த கேம்ல வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சடோக்கியோ சொல்லுவான். இதை கேட்டோம் அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும், யாரோ சடோக்கியோ தான் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும், அவங்க சீக்கிரமா உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ என்ன பண்ணுவானா, அந்த வீடு இருக்கும் இல்லையா ஃப்ரெண்டோட வீடு, அதை எரிச்சிருவான். எரிச்சிட்டு அவனோட அந்த 2000 GT கார்ல அந்த வீட்டோட எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கும்போது சடோக்கியோ கொசுமி கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காக பண்ணேன், நான் என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், அவன் என்னோட உண்மையான ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், ஆனா அது உண்மை கிடையாது, அவனுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரியும், ஆனா எனக்கு அவனை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாது, இது ஒரு உண்மையான நட்பா இருக்க வாய்ப்பே இல்ல, இது ஒரு அடிமைத்தனம், அவன் இத்தனை நாள் என்ன அடிமையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், அவன் என்ன விஷயம் சொல்றானோ அது எல்லாத்தையுமே நான் போய் செஞ்சுட்டு வருவேன், அவன் இத்தனை நாள் என்கிட்ட ஃப்ரெண்டா நடிச்சு என்ன ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சடோக்கியோ அழுதுகிட்டே கார் ஓட்டிக்கிட்டு இருப்பான். அப்பதான் கொசுமிக்கு புரிய வரும், சடோக்கியோ ரொம்ப இன்னசென்ட்டான ஒருத்தர், இவர ஃப்ரெண்ட் மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொசுமிக்கு புரிய வரும். அப்படி அவங்க கார்ல எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது சடோக்கியோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு சேஃபான இடத்தை கண்டுபிடிக்கணும், எனக்கு இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது, நம்ம எங்க போவோம், ஈவன் நான் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது, என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் யாருன்னு தெரியாது, நான் யாரு கண்ணுக்கும் தெரியாதவனா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், நான் என்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, உங்களோட டீச்சருக்கு உங்களை ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, நம்ம அவர்கிட்ட போலாம் அப்படிங்கிற மாதிரி கொசுமி சொல்லுவா. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவானா, அவருக்கு எப்படி என்ன ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு லெட்டர் எழுதுறது இல்ல, அதோட நிறுத்திட்டேன், அவருக்கு எப்படி என்ன ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சடோக்கியோ கேட்பான். உடனே கொசுமி என்ன சொல்லுவா அப்படின்னா, உண்மையான நண்பர்கள் எப்பவுமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீச்சர் செக்கிகுச்சி இருப்பார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு போவாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அவருக்கு ரொம்ப வயசாகி இருக்கும். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நாங்க அவரை மீட் பண்ணோம், நாங்க அவரை மீட் பண்ணிட்டு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் மீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் சடோக்கியோ அந்த ரூம்குள்ள போனோம்னா அந்த டீச்சர் செக்கிகுச்சி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா சடோக்கியோ பார்த்தோன்னே எந்திரிப்பாரு. எந்திரிச்சிட்டு இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே சடோக்கியோ என்ன சொல்லுவானா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், அவருக்கு ஞாபகம் இல்ல போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த டீச்சர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல நீ வெயிட் பண்ணு, உன்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய கப்போர்டை திறந்து உள்ள இருந்து ஒரு போட்டோ எடுப்பாரு. அந்த போட்டோ எடுத்து அவர் சடோக்கியோ கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இது நீங்க சின்ன வயசுல ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது நான் எடுத்த போட்டோ, நான் இதை ஒரு நாள் உன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்தா இதை பாரு, இது நீ தானே சடோக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த போட்டோவை சடோக்கியோ கிட்ட கொடுப்பாரு. அண்ட் சடோக்கியோ அந்த போட்டோவை பார்த்து பயங்கரமா அழுவான். அப்பதான் அவனுக்கு புரிய வரும், இந்த டீச்சர் எந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த டீச்சருக்கு சடோக்கியோ ஞாபகம் இருந்திருக்கு. ஈவன் அவன் கூட படிச்ச எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சடோக்கியோ ஞாபகம் இருக்காது. பட் இந்த டீச்சர் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் இந்த போட்டோவை நம்ம சடோக்கியோ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் அந்த போட்டோல சடோக்கியோட மூஞ்சி இருக்கும். ஏன்னா இவங்க ஃபீல்ட் ட்ரிப் போயிருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த டீச்சர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரே ஒரு போட்டோ சடோக்கியோவை எடுத்திருப்பாரு. அண்ட் அந்த போட்டோவை அவர் யாருக்கிட்டயுமே கொடுக்காம வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் இப்போ இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அவர் சடோக்கியோ கிட்ட கொடுப்பாரு. அண்ட் சடோக்கியோ அதை பார்த்தோன்னே பயங்கரமா அழுவான். இதே நேரத்துல கானா என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன் இல்லையா. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி சடோக்கியோட வீட்டுக்கு கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்படி அவங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது தான் கானா சடோக்கியோ பத்தி யோசிப்பா. ஏன்னா சின்ன வயசுல, அதாவது இந்த பிளட்டி நியூ இயர் ஈவ் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி கெஞ்சி கானா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அப்ப கெஞ்சி என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, சடோக்கியோ ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல, யாரோ ஒருத்தங்க சடோக்கியோவை ஃப்ரேம் பண்றாங்க, ஏன்னா எங்க ஸ்கூல்ல எக்கச்சக்கமான ஸ்பூன்லாம் பெண்ட் ஆகிற இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த மாதிரி ஸ்பூன் பெண்ட் ஆகிறத பார்த்து நானும் ஸ்பூனை பெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன், நான் இது ஒரு ட்ரிக்கா இருக்கும்னு நினைச்சேன், அந்த ஸ்பூனை பெண்ட் பண்றவன் அவனோட கையை யூஸ் பண்ணி அந்த ஸ்பூனை பெண்ட் பண்றான்னு நினைச்சேன். ஆனா சடோக்கியோ என்கிட்ட வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஸ்பூனை பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். சோ சடோக்கியோக்கு ட்ரிக்கை யூஸ் பண்றதுலாம் பிடிக்காது, அதனால அவன் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு நிறைய ட்ரிக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நிறைய மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பட் சடோக்கியோக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சடோக்கியோ ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல, யாரோ ஒருத்தங்க தான் சடோக்கியோவை ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அந்த ஸ்பூனை பெண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் கெஞ்சியால கடைசி வரைக்கும் அந்த ஸ்பூனை பெண்ட் பண்ண முடியாது. உடனே கெஞ்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, வா கானா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே நடந்துகிட்டு இருப்பான். அப்பதான் கானா என்ன பண்ணுவானா, அந்த ஸ்பூன் எடுத்து பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. அதே மாதிரி கானா எந்த ஒரு ட்ரிக்கும் யூஸ் பண்ணாம அந்த ஸ்பூனை பெண்ட் பண்ணிடுவா. இந்த மாதிரி பண்ணோன்னா கானா செம ஹாப்பி ஆயிடுவா. அண்ட் அவ கெஞ்சி கிட்ட எதுவுமே சொல்லாம கெஞ்சி கூட நடந்து போயிடுவா. இதெல்லாம் கானா யோசிச்சு பாப்பா. யோசிச்சு பார்த்துட்டு கானா என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, கெஞ்சி சொன்ன மாதிரி சடோக்கியோ ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இல்ல, யாரோ ஒருத்தங்க தான் சடோக்கியோ ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கானா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் இவங்க கார்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த பிரின்சிபலுக்கு ஒரு கால் வரும். யார்கிட்ட இருந்து அப்படின்னா, இந்த டகாசுகி கிட்ட இருந்து. அந்த டகாசுகி என்ன சொல்லுவா அப்படின்னா பிரின்சிபல் கிட்ட, நம்ம அந்த பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும், அந்த கொசுமி நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு கானாக்கு புரிஞ்சிருது, இங்க ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவானா, டகாசுகியோட காலை கட் பண்ணிட்டு அவ சடோக்கியோக்கு கால் பண்ணுவா. சோ இந்த இன்சிடென்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதாவது சடோக்கியோ அண்ட் கொசுமி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப நடந்திருக்கும் இந்த இன்சிடென்ட். அப்பதான் பிரின்சிபல் என்ன பண்ணுவா அப்படின்னா, சடோக்கியோக்கு கால் பண்ணி கொசுமி உங்க கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு சடோக்கியோ என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்லன்னு சொல்லிடுவான். பட் பயந்த கொசுமி என்ன பண்ணுவானா, அந்த போனை வாங்கி நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவா. உடனே பிரின்சிபலுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும், கொசுமி சடோக்கியோட வீட்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரின்சிபல் என்ன பண்ணுவானா, இந்த டகாசுகி இருக்கா இல்லையா, அவளுக்கு கால் பண்ணி கொசுமி சடோக்கியோட வீட்ல தான் இருக்கா, நீ சீக்கிரமா போய்
போயிட்டு கொசுமியை கேப்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவா. அண்ட் இதுக்கப்புறமா தான் டக்காசுகி சடோக்கியோட வீட்டுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சிருப்பா. அண்ட் அதுக்கப்புறமா தான் சடோக்கி என்ன பண்ணிருப்பானா, வீட்டை எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் எல்லாம் ஊத்தி அந்த வீட்டை எரிச்சிட்டு அவனோட கார்ல சடோக்கியாவும் கொசுமியும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் பிரின்சிபலும் கானாவும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது தான் நடந்திருக்கும். இந்த மாதிரி பிரின்சிபல் ரெண்டு பேருக்கு பேசுனதை கானா கேட்டிருப்பா இல்லையா. கானா என்ன யோசிப்பா அப்படின்னா, இந்த பிரின்சிபலுக்கும் இந்த குரூப்புக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுவா அப்படின்னா, எதனால சடோக்கியோ இந்த மாதிரி பண்றான்னு தெரியல, அவனுக்கு இந்த மியூசியம் இன்சார்ஜா பொறுப்பு கொடுத்தது பெரிய தப்பா போயிடுச்சு. இப்போ அவன் கொசுமிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், நான் மட்டும் இந்த டைம் டக்காசுகிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா எனக்கு அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. கானா உடனே யாரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட கேப்பா. பிரின்சிபல் என்ன சொல்லுவா அப்படின்னா, ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு தான், ஏன் உனக்கு தெரியாதா, ஃப்ரெண்டு தானே உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. இதை கேட்டோன்னு கானா செம ஷாக் ஆயிடுவா. ஏன்னா இது வரைக்குமே கானாக்கு ஃப்ரெண்டு தான் அவளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. கெஞ்சி அண்ட் கெஞ்சியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த உண்மையை கானா கிட்ட இருந்து எல்லாருமே மறைச்சிருப்பாங்க. இந்த உண்மையை கேட்டோன்னு கானா செம ஷாக் ஆயிடுவா. அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவா. திடீர்னு ஒரு இடி வந்து இவங்க போயிட்டு இருக்க கார் மேல விழும். அண்ட் அதுல அந்த கார் பயங்கரமா டேமேஜ் ஆகி ஒரு ரோட் சைட் பேரியர்ல போய் இடிச்சிரும். அண்ட் அந்த டைமே கானா ஷாக்ல தான் இருப்பா. அவளோட அப்பா தான் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதனால அவ பயங்கர ஷாக்ல இருப்பா. சோ இதோட சாப்டர் 108 முடியுது. அண்ட் அடுத்த சாப்டர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ் ப்ளீஸ்.